காதல் 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 சொல்லிட்டு அப்படி என்னடா பெரிய காதல்? காதல் பத்தி என்ன தெரியும் உனக்கு? லவ்னா என்னடா? ரூம் போடுறது. அவங்க ஊத்துறத விட நீ அதிகமா ஊத்துறடா. வாய மூடுறா. பஸ் நாய் காதல். அது என்னங்க நாய் காதல்? நாய்கள் மட்டுமே நடு ரோட்ல காதலிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் துபாய் போயிடுவான். I can't go to Dubai. நான் இங்க தான் இருப்பேன். Always we can have fun. யார் அவனை லவ் பண்ணா? கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிறதுக்காக லவ்ங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண. வந்தியா இப்படி தடவினியா? அதோட நிறுத்திக்கோ. கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசாத. என்ன சொல்ற? என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். உன்ன மாதிரி ஒரே பொண்ண லவ் பண்ணி ஒரே பொண்ண கல்யாணம் பண்ணி உங்களோட குப்பை கொட்டோன்னு நினைச்சா? தாயமானுக்கு தங்கச்சி மாதிரி நான் தாயமாவோட பழகிறத உன்ன பாக்குறதுக்காகத்தான். என்னங்க? தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு இருந்தது. நான் என் தாயம்மா குளிச்சாச்சான்னு கேட்டேன். ஒன் சைட்ல வா, அதுதான் அழுகுறியா? உங்க லைஃப் இந்த பொம்மை ரேஸ் கார் மாதிரி தான். பாதுகாப்புக்கு சுத்தி டயரு விழுந்தாலும் அடிப்படை. பில்லி, சூனியம், ஏவல், தூண்டல், தாண்டல் இதையெல்லாம் விட மோசமானது இந்த காதல். மக்களே, இந்த ஆண்கள் தினம், பெண்கள் தினம், காதலர் தினம், அன்னையர் தினம், தம்பியார் தினம் இது எல்லாத்தையுமே ஒரு நாள்ல குறிப்பிட்டு வச்சதால இவனுங்க அந்த நாள் வந்துட்டான் மட்டும் இந்த சமூகத்துல புரட்சி பண்ற எல்லாருமே பயங்கரமா அந்த நாளை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அன்னையர் தினம் வந்துட்டா அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி அம்மாவை சாப்பிட்டியா இல்லையான்னு கூட கேட்டிருக்க மாட்டானுங்க. அன்னையர் தினம் வந்ததுக்கு அப்புறம் அந்த நாள்ல 30 நாளுக்கோ இல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு போட்டோ எடுத்து போட்டு அம்மா உன்னை தவிர இந்த உலகத்துல யாருமே கிடையாதுன்னு அன்னையர் தினத்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டை போட்டு உருட்ட வேண்டியது. தந்தையர் தினம் வந்துட்டா போதும், அப்பாவை மதிக்கவே மாட்டானுங்க. அது வரைக்கும் அன்னைக்கு மட்டும் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும்னு ஒரு உருட்டை உருட்டிடுவானுங்க. பெண்கள் தினம் வந்துட்டா சுத்தம் சொல்லவே வேணாம். பெண்களை இவனுக்கு வீட்டு பெண்களையே இவனுக்கு மதிக்க மாட்டானுங்க. இதுல அம்மாவை சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்க மாட்டானுங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா இருக்கான்னு கவனிக்க மாட்டானுங்க. எந்த பொண்ணையும் மதிக்க மாட்டானுங்க. எல்லா பொண்ணையும் காமமா பாக்குறது தான் இவனுக்கு வேலையா வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த பெண்கள் தினம் வந்துட்டா மட்டும் அப்படியே இவனுங்க அக்கறையை அள்ளி தெளிச்சு உருட்டி இவனுங்க மாதிரி பெண்களை மதிக்க ஆண்கள் இந்த உலகத்திலே இல்லைன்ற மாதிரியான ஒரு உருட்டுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த காதலர் தினமும். காதலர் தினத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் காதலர் தினம் பத்தி காதல் பண்றவங்க தெரிஞ்சுக்கணும். மக்களே, வேலண்டைன்ஸ் டே பத்தி நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அதிகமான வரலாறே இருக்காது. வரலாற்று பதிவோ வரலாற்று குறிப்போ நீங்க பார்க்கவே முடியாது. எக்ஸப்ட் ஒரே ஒரு விஷயத்தை தவிர, வேலண்டைன் என்ற பாதிரியார் இருந்தாரு, அவரை எம்பரர் கிளாடியஸ் கொன்னுட்டாரு. அதனால அவருடைய நினைவின் ஞாபகமா நாம 2000 வருஷமா நாம வேலண்டைன்ஸ் டேவை கொண்டாடிக்க போறோம்னு ஒரு கதையை சொல்லிட்டு வருவாங்க. அந்த கதை உண்மையானு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த காலத்துல, அதாவது ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலத்துல வேலண்டைன் என்ற பாதிரியார் இருந்தாராம். அந்த பாதிரியார் என்ன பண்ணாராம், இரவு நேரங்கள்ல நோயாளிகளுக்கு ப்ரே பண்ணி அவர் குணமாக்கிட்டே இருந்தாராம். அதாவது சாதாரணமா யாராலையும் பண்ண முடியாததை இந்த வேலண்டைன் பாதிரியார் ப்ரே பண்ணி குணமாக்கி இருந்தாராம். இதை கேட்ட ஒரு ரோம் வீரர் என்ன பண்ணாராம், அவருடைய மகளுக்கு சின்ன வயசுல இருந்தே கண் பார்வை கிடையாது. கண் பார்வை இல்லாத தன்னுடைய மகளுக்கு கண் பார்வை கிடைக்கும்னு நம்பி அவர் அந்த பாதிரியார் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் அவர் கதவை தட்டினதும் இவர் திறந்து பார்த்துட்டு பயந்துருக்காரு. ஐயோ, நம்மள அரெஸ்ட் பண்ணதான் வந்துட்டாங்க, இன்னைக்கு நம்ம கதை காலி நினைச்சிட்டு இருக்காரு. பட் அப்படி எதுவுமே அங்க நடக்கவே இல்லை. இந்த ரோம் சோல்ஜர் அந்த பாதிரியாரை பார்த்துட்டு, அதாவது வேலண்டைன் பாதிரியாரை பார்த்துட்டு, ஐயா நீங்க ப்ரே பண்ணியே குணமாக்குறீங்களாமே, என்னுடைய மகளுக்கு சின்ன வயசுல இருந்தே கண் பார்வை கிடையாது, அதனால தயவு செய்து நீங்க அவளுக்கு ப்ரே பண்ணி கண் பார்வையை தாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. இவரும் ப்ரே பண்ணி கண் பார்வைய வர வச்சுட்டாராம். இந்த அற்புதத்தை கண்ணால பார்த்தா இந்த ரோம் வீரர் என்ன பண்ணிருக்காரு, இத அப்படியே தன்னுடைய படை வீரர்கள் கிட்ட போய் சொல்லியிருக்காரு. அவங்களும் இதை கேட்டுட்டு ஆஹா என்ன ஒரு மகிமை அப்படின்னு நினைச்சு அவங்க கிறிஸ்டியானிட்டிக்கு மாறி இருக்காங்க. நிறைய பேர் மாறி இருக்காங்க. இந்த விஷயம் எம்பரர் கிளாடியஸ்க்கு போகுது. மனுஷன் சும்மா இருப்பாரா? ரோமர்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் சுத்தமா பிடிக்காது. கன்வர்ஷன்னாலே சுத்தமா பிடிக்காது. இந்தியர்கள் மாதிரி ரோமர்கள் தற்கொலைகள் கிடையாது. இதை பார்த்ததும் மனுஷன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாரு. டேய் இங்க வாடான்னு கூப்பிட்டு அந்த வேலண்டைன் பாதிரியார நீ எங்க பாத்தியோ அங்க இருந்து அவரை அழைச்சிட்டு வா, இங்க எல்லாரும் மத்தியிலையும் வச்சு அவன் ஒரு அற்புதத்தை பண்ணணும்னு கேக்குறாங்க. அற்புதத்தை அவரால் இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பண்ணவே முடியல. கிளாடியஸ் என்ன பண்ணிருக்காரு, டென்ஷன் ஆகி இவன் ஏமாத்துக்காரன் ஏமாத்துறான்னு இந்த வேலண்டைன் தலையை வெட்டி ரோம் நகருக்கு வெளியே புதைச்சு விட்டுருக்காரு. இதே மாதிரி இன்னொரு கதை இருக்கு. இன்னொரு வேலண்டைன் பாதிரியார் இருந்தாராம். அவர் என்ன பண்ணியிருந்தாராம், யங் கப்பிள்ஸ் எல்லாருக்குமே திருமணம் பண்ணி வச்சுட்டு இருந்தாராம் ரகசியமா. ஏன்னா ரோமர்களுக்கு சின்ன வயசுல திருமணம் பண்ணி வைக்கிற சட்டமும் கிடையாது. அப்படி பண்ணி வச்சா அது தண்டனைக்குரிய சட்டம் ரோமர் காலத்துல. ஏன்னா இளம் வயது வீரர்கள் தங்களுடைய படைகளில் தேவை, இளம் ரத்தம் இருக்கிற வீரர்கள் தங்களுடைய படைகளில் தேவைன்னு இவங்க அதுல குறிக்கோளா இருந்திருக்காங்க. சின்ன வயசு திருமணத்தை இவங்க தடை பண்ணி வச்சிருக்காங்க. பட்
நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஆர்வமும் அரிப்பும் இருக்கிறவங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ரகசியமா போய் இந்த பாதிரியாரை சந்திச்சு ஏதோ கேட்க, இவரும் சரின்னு நிறைய கப்பல்ஸ்க்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. இந்த விஷயம் கிளாடியஸ்க்கு தெரிய வந்ததும் கிளாடியஸ் மறுபடியும் கூப்பிட்டு இவர் கொளுத்திருக்காரு. கொளுத்துனதுக்கு அப்புறம் அங்க இந்த சம்பவம் மறைஞ்சிருக்கு. அதாவது யங் கப்பல்ஸ் திருமணம் ஒரே அடியா மறைஞ்சு போச்சு. இவருடைய ஞாபகார்த்தமா கிறிஸ்தவர்கள் இத நினைவிலேயே வச்சுட்டு கிறிஸ்தவம் வந்ததுக்கு அப்புறம் இவரை போற்றும் விதமாக வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறோம்னு ஒரு கதையை ஒட்டி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த 2 கதையுமே வரலாற்றிலேயே நடக்கவே இல்லை. என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? ஆனா வேலண்டைன் என்ற பெயர் கொண்ட பாதிரியார்கள் ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க. ரோமர் காலத்துல கிறிஸ்தவர்களுக்கும் பேகனிசத்தை பின்பற்றிய ரோமர்களுக்கும் ஆகவே ஆகாது. அதனால ஏகப்பட்ட விஷயத்த ரோமர்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி சில்லத்தனமான விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணதே கிடையாது. இந்த விஷயத்த ஊதி பெருசாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள். ஏன்னா ரோமர்களுடைய ஆட்சி வலுவேண்டதும் கிறிஸ்டியானிட்டி வந்ததும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரோமர்கள் கொடூரமானவர்கள், ரோம் மன்னர்கள்லாம் அரக்கண்ட, அவனுங்க எப்ப பார்த்தாலும் எங்களை கூப்பிட்டு வச்சு விளையாடுவானுங்கன்ற மாதிரியே ஒரு பிம்பத்தை உருவாக்கி பேகனிசத்தை இவங்க அழிச்சிட்டு இவங்க பேகனிசத்துக்கிட்ட இருந்து கடன் வாங்கின இந்த ஃபெஸ்டிவலை இவங்க பாதிரியார், அதாவது வேலண்டைன் என்ற பாதிரியாரை இந்த வேலண்டைன் நாளுக்குள்ள கொண்டு வந்து ரோமர்களால் சித்திரவதை செய்யப்பட்ட ஒருத்தரை நினைவு கூறும் விதமாக நாங்க இந்த நாளை கொண்டாடுறோம்னு ஒரு உருட்டி விட்டுருக்காங்க. இன்னி வரைக்குமே இதோடைய வரலாறு தெரியாம நாமளும் அதை கொண்டாடிட்டு வரோம். நாமளோட நாளெல்லாம் கிடையாது. சில தற்குறிகள் வேலண்டைன்ஸ் டேக்கு சாக்லேட் கொடுக்கறது, ரோஸ் கொடுக்கறது, ஏதாவது ஒன்று செட் ஆயிடுச்சுன்னா தூக்கிட்டு போய் ஓரமா போய் புள்ள கொடுக்கறது, இது மாதிரியான தற்குறித்தனம் பண்றதுங்களுக்கு இதனுடைய வரலாறு சுத்தமா தெரியாது. ஆனா வேலண்டைன்ஸ் டேன்னா மட்டும் ஒண்ணு சேரணும்ன்றது மட்டும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. உண்மையாவே இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ரோம் மக்களுடைய ஒரு காலத்துல பண்டிகையா இருந்தது. இந்த நாளை அவங்க ஒரு கடவுளுக்காக கொண்டாடின நாளா இருந்தது. இந்த நாள்ல என்ன பண்ணுவாங்களாம், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பெண்கள் ஒரு பேப்பர்ல அவங்களுக்கு பிடிச்ச ஆணுடைய பேரை எழுதி ஒரு கூடைக்குள்ள போடுவாங்களாம். ஆண்கள் என்ன பண்ணுவாங்களாம், அந்த பேப்பரை எடுப்பாங்களாம். அந்த பேப்பர்ல எந்த பேர் இருக்கோ அந்த பேர் கொண்ட பெண்ணோடு அந்த நாள், அதாவது அந்த ஃபெஸ்டிவல் முழுக்க ஒன்னா இருந்து கொண்டாடுவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். இது ஒரு ட்ரெடிஷனா இருந்தது. பட் இந்த ட்ரெடிஷனை இந்த கிறிஸ்டியானிட்டியில நம்ம என்ன பண்ணானுங்கன்னா, ரோம் மக்களுடைய பேகனிசத்துல இருந்து திருடிட்டு அவங்களே காட்டு மிராண்டிகள், அவங்களே ரொம்ப கொடூரமானவனுங்க, அவனுங்க காதலுக்கு வழிவிடவில்லை, கல்யாணத்துக்கு வழிவிடவில்லைன்னு ஒரு கற்பனை கதையை உருவாக்கி மிஷினரி ஐடியாவை எப்பவும் போல எல்லா இடத்துலயும் இவங்க போற இடத்துல எல்லாம் எப்படி புகுத்துவாங்களோ அதே மாதிரி இந்த வேலண்டைன்ஸ் டேக்குள்ளேயும் புகுத்தி ஊர்ல இருக்க எல்லாரையுமே ஏமாத்தி வச்சிருக்கானுங்க. இந்த வரலாறு நமக்கு இது வரைக்கும் தெரியாம நாமளும் ஏமாந்து போயிருக்கோம். நல்ல பிளேயர்னா இன்னும் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத பிரமாதமான வேலையெல்லாம் இந்த கிறிஸ்தவர்கள் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, வேலண்டைனுடைய உடல் கிடைச்சிருக்கு, வேலண்டைனுடைய உடலை நாங்க பராமரிப்பு பண்ணி பாதுகாப்பா வச்சிருக்கோம்னு ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்க. இன்னொரு இடத்துல வேலண்டைனுடைய மண்ட ஓடு எங்க கிட்ட இருக்குன்னு அதையும் பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அந்த மண்ட ஓட்டுக்கு மேல பூவெல்லாம் வச்சு, கேட்டா அவரு காதலுக்காக செத்தாரு இல்லையா, அதனால பூ வச்சிருக்கோன்னு ஒரு கதை சொல்றாங்க. இவனுங்க எப்பேற்பட்ட கொடூரமானவனுங்கன்னு இவனுடைய வரலாறு படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற. யூனிவர்சிட்டி ஆஃப் டூராமை சேர்ந்த டாக்டர் நாட்லி சொல்றாங்க, இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இது மாதிரி ஒரு வேலண்டைன் பாதிரியார் இருந்து அவர் ரகசியமா திருமணங்கள் பண்ணி வச்சாருன்றதுக்கான ஆதாரங்கள் கிடையவே கிடையாது. இது 100%. இன்னும் சொல்ல போனா ரோமன் கேலண்டர் அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேலண்டர்ல ஒவ்வொரு புனித மனிதர்களுக்குமான தேதியை வச்சிருந்தாங்க. அதாவது இது மாதிரி இறந்த மனிதர்களுக்காக. அந்த கேலண்டர்லயுமே வேலண்டைன் என்ற பெயர் கொண்ட பாதிரியார் இல்லவே இல்லை. அப்படின்னா இது தூய உருட்டுன்னு உங்களுக்கு நல்லா புரியுதா? அதாவது 1900களுக்கு அப்புறம் தான் இந்த ரோமன் கேலண்டர்ஸ்லயே இந்த வேலண்டைன் என்ற பெயர் கொண்ட ஒரு ஆளுடைய கதையும் இது வேலண்டைன்ஸ் டேவாகவும் கொண்டாடப்படணும்னே அது சுத்தல்ல வருது. இதுக்கப்புறம் தான் இது நவீன காலத்துல ரொம்ப பிரபலம் அடையுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்திலேயே எந்த நாட்டிலையுமே வேலண்டைன்ஸ் டேன்னு இவங்க யாருமே காதலுக்காக கொண்டாடவே இல்லை. இந்த நாளை வேறு விதமா கொண்டாடி இருக்காங்களே தவிர இது காதலுக்கான நாளா இருந்ததே கிடையாது. இங்கிலாந்துல இந்த வேலண்டைன் என்ற பெயர் பிரபலமாகிறதுக்கு முன்னாடியே மிட் பிப்ரவரியில ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னா, பறவைகள் எங்கிருந்தோ வந்து இங்க கூடு கட்டி அதுங்க வாழ்வான். அதை பார்த்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதாவது அந்த நிகழ்வை பார்த்த இங்கிலாந்து வாசிகள்
பறவைகளுக்கு ஏற்படும் காதலை பத்தி அவங்க அந்த காலத்துல பேசியிருக்காங்க. இத பின்னாட்களில் வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பறவைகளுடைய காதலை அப்படியே தூக்கி மனிதர்களுடைய காதலா மாத்தி வேலண்டைன்ஸ் டேக்குள்ள பூத்திட்டாங்க. இந்த எல்லாமே ஆரம்பிச்சது இங்கிலாந்துல தான். அங்க ரோம்ல இருந்து வந்த அந்த பழக்கம் வேறு மாதிரியான பழக்கம் தான் இருந்தது. அதை அப்படியே மனிதர்களுக்கான பழக்கமா மாத்தினது இந்த இங்கிலாந்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் தான். இவங்க அதை மாத்தி தான் உருட்டி விட்டாங்க. அந்த உருட்டி விட்டது நவீன காலத்துல ஒவ்வொரு நாளுக்கும், அதாவது பிப்ரவரி மந்த்ல ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கலரை சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. பலதும் நாசமா போயிட்டு இருக்குங்க. ஏகப்பட்ட உயிர்களை உருவாக்கி அதுங்களையும் பிச்சை எடுக்க வச்சுட்டு தெரியுதுங்க. இப்படி ஒரு கன்றாவியான வேலண்டைன்ஸ் டே தேவையா? அதாவது வேலண்டைன்ஸ் டேக்கு உண்மையாவே ஒரு காலத்துல மரியாதை இருந்தது. இப்போ அந்த பேருக்கும் மரியாதை கிடையாது, அந்த நாளுக்கும் மரியாதை கிடையாது. எந்த நாளா இருந்தாலும் இவங்க பண்ண போறது ஒரே விஷயம் தான். அது என்ன விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அந்த கர்மத்தை பண்ண எதுக்கு இந்த நாளை செலக்ட் பண்றாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இதுவும் ஒரு பசிதானப்பா. ஆக வேலண்டைன்ஸ் டே என்பது இவ்வளவுதான் மக்களே. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளவுதான். வேலண்டைன்ஸ் டேக்குன்னு இவங்க சொல்ற எல்லா வரலாறுமே சுத்த பொய், சுத்த உருட்டு. அதுல உண்மையே கிடையாது. ஏன்னா வேலண்டைன் பத்தி நீங்க ரெக்கார்ட் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு வரலாற்று குறிப்புமே கிடையாது. அதனால இந்த கருமம் பிடிச்ச நாளை நம்ம கொண்டாடினாலும் சரி கொண்டாடுறதுனாலும் சரி பூமியில இனப்பெருக்கம் நடந்துட்டு தான் இருக்க போகுது. கண்ட கழிச்சடைங்க இந்த மாதிரியான வேலையை இந்த நாள் மட்டும் இல்ல எல்லா நாள்லயும் செஞ்சுட்டு தான் இருக்க போகுதுங்க. பட் இந்த நாளை ஒரு புனித நாளா நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த நாளுக்கான மரியாதையாவது நம்ம கொடுக்கணும் இல்லையா? அதனால கண்ட கருமத்தை பண்ணாம இந்த நாளைக்கு என்னமோ அதை மட்டும் பண்ணிட்டு வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒண்ணு சேரணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தயவு செய்து லவ் பண்றவங்க எல்லாம் ஒண்ணு சேருங்க. இன்னையோட மேட்ரு முடிஞ்சிடுச்சேன்னு அத்துட்டு தெரியாதீங்க. புது உயிரை உருவாக்கி அதுங்களையும் சாவடிக்காதீங்க. ஸோ வேலண்டைன்ஸ் டே என்பது மாடர்ன் டைம்ல நாம நமக்காக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம்தான். அந்த விஷயமும் கன்றாவித்தனமான ஒரு நோக்கத்தை நோக்கி போயிடுச்சு. அதனால இந்த கர்மம் பிடிச்ச நாளை கொண்டாடினாலும் சரி கொண்டாடலனாலும் சரி இதை பத்தி நாம சின்ன விஷயத்தாவது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு அம்மா தான், அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரே ஒரு காதலி தான்.